இப்படி சாகிறதா வேண்டாமான்னு இந்த எஜ்ஜில் ஒருத்தன் இதே முறை மாதிரி நின்றுட்டுருக்கானே, அது வேறு யாரும் இல்லை, நான் தான். அவங்க நிற்கிறதுக்கு காரணமும் நான் தான். இந்த கதை எங்கே தொடங்குதுன்னா அப்படியே பின்னாடி வந்துடுவோம். இதோ இங்கே 2 பொண்ணுங்க நின்றுட்டுருக்காங்களே, அவங்கள்ட்ட இருந்து தான் ஆரம்பிக்கணும். வாங்க என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். போவோமா? ருக்கு, வெளியில் போகலாமா? மூடில்ல கண்ணா, ப்ளீஸ். டின்னர்? ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்கு, பண்ணணும். சரி, நாளைக்கு போகலாமா? புரிஞ்சுக்கோ கண்ணா, ஐம் நாட் இன் மூட். ஓ, உனக்கு அந்த நிதின் கூட சேர்ந்துருக்க மூடு இருக்கு, என் கூட இல்லைல்ல? என்ன பேசுற கண்ணா? ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் நாங்க சேர்ந்து இருந்து தான் ஆகணும். வேணான்னு சொல்ல, என் கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி தானே சொல்கிறேன். கிளாஸ் டைமை தவிர மற்ற எல்லா டைமும் உன் கூட தான் ஸ்பெண்ட் பண்றேன். எனக்குன்னு பர்சனல் டைம் இருக்க கூடாதா? சும்மா பத்தினி மாதிரி பேசாதடி. ஏன் போன வாரம் தனியாக தான் ட்ரிப் போனேன். ஆமா போனேன், பட் அங்க போய் உன் கூட தானே ஃபோன் பேசினேன். ஃபோன் மேல ஃபோன், அந்த மலை மேல சிக்னலே இல்லைனாலும் உன் ஃபோன் மட்டும் எப்படிதான் வருதுன்னே தெரியல. ருக்கு, உன்னோட சேஃப்டி எனக்கு ரொம்ப முக்கியம். நீ எங்கே போகிற எங்கே வரேன்னு கேட்க எனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு. வாட்? என் மேல உனக்கு எந்த விதமான ரைட்ஸும் இல்ல. டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? நீ என் கேர்ள் ஃப்ரெண்ட் ரீ. இனிமே இல்ல கண்ணா. ஆ, ஜெர்மனி போறேன் படிக்க. ஜெர்மனியா? பேபி, நமக்குள்ள வர சண்டையா? டோன்ட் பி சைல்டிஷ். கான்ட் யூ see நமக்குள்ள எதுவுமே செட் ஆகல. அப்புறம் ஏன்? இல்லை, நீ மாறிட்ட, கன்ஃபார்மாக மாறிட்ட. வேற யாரையா பார்க்குறதானே? நினைச்சேன். விடு, நான் கிளம்புறேன். ஏய், டோன்ட் எவர் டேர் டு ஃபாலோ மீ ஆர் ட்ரை டு ஸ்பீக் வித் மீ. இது முடிஞ்சு. ருக்கு, ஏய் போடி போ. என்னை எங்கே விட்டுட்டு போனி அங்கேயே திரும்ப வருவடி. கடைசியில் கழட்டி விட்டுட்டல. உனக்கு என்னடா வேணும்? ஃபாரின் சரக்கு வாங்கி வச்சிருக்கேன். வரியா? நீ ஃபோனை வேற நான் நேரில் வரேன்டா. ஓ மை காட். ச்சே, பொண்ணுங்களே வேணாண்டா எனக்கு. அவன் ஏன் என்னை விட்டுட்டு போனான்னு இப்போ வரைக்கும் எனக்கு புரியல. புரியுமானோ தெரில. என்னதான் நான் கோவத்தில் அவள் வேணான்னு சொல்லியிருந்தாலும் அவள் இல்லாமல் என்னால் இருக்க முடியல. எதுவுமே நகரில் வாழ்க்கையில் எல்லாமே எனக்கு எதிராக இருக்க மாதிரியே இருக்குது. வாழ்க்கை இப்படியே போயிடுமோன்னு பயமாக இருக்குது. காலேஜ் எப்போ முடிஞ்சது கூட எனக்கு ஞாபகம் இல்லை. 1 வருஷம் ஆயிடுச்சு அவளை மறக்கிறதுக்கு. மறந்துட்டேன். லக்ஷ்மி, ஏ லக்ஷ்மி, இன்னொரு வாட்டி இவன் இப்படியே வெட்டியா சோஃபால உட்காந்துக்கிறத பார்த்தேன். அப்புறம் அவ்வளவுதான். இவனுக்கெல்லாம் தண்டமா சோறு போட்டதுக்கு 2 நாயை வளர்த்திருக்கலாம். இவனுக்காக எவன் காலியோ நான் விட வேண்டியதா இருக்கு. என் ஃப்ரெண்டு சத்தியமூர்த்தி ஏதோ அவன் புண்ணியவானா இருக்க போய் இவனுக்கு புண்ணு தரேன்னு சொல்லியிருக்கான். மூடிட்டு போய் அந்த பொண்ணு என்ன சொல்றான்னு மட்டும் கேட்டுட்டு வா. மா, நான் இந்த கல்யாணம் பண்ண நிலைமைலாம் இல்லை. அதைத்தான்டா சொல்றேன். இந்த உலகத்துல எங்க தேடினாலும் உனக்கெல்லாம் பொண்ணு கொடுக்கறதுக்கு யாரும் தயாரா இல்ல. டேய், இப்படி பைத்தியக்காரன் உட்காராம போய் அந்த பொண்ணை பாருடா. மா, எதுக்குமா இந்த கல்யாணம்லாம்? நீ திருந்தத்தாண்டா. வெளியில தலை காட்ட முடியல. எங்க போனாலும் உன் பையன் என்ன படிச்சிருக்கான், எங்க வேலை பார்க்கறான்னு கேட்கறான். ஒரு பொண்ணுகிட்ட ஏமாத்திட்டு வந்து இப்படி உட்காந்துருக்கான்னு சொல்ல முடியுமா? மா, அவர் சும்மா சொல்லு. தேவலாம் ருக்மணி வித்துல பேச வேணாம். ஏய், அப்படித்தாண்டா பேசுவேன். இத பாரு, ஒழுங்கா போய் அந்த பொண்ணை பார்க்கற வழிய பாரு. இல்ல ஒரேடியா போயிடு. பிள்ளையில நினைச்சிட்டு போயிடுறேன். டேய் சிங்கு,
ஒழுங்கா அந்த பொண்ணை போய் பார்க்க சொல்லு. சரிப்பா. சா வாட் இஸ் திஸ் டா? உன் ஜோக்கார் தானே தூக்கம் அல்லவே இல்லையாடா? டேய் மூடிட்டு வரியா? டேய் அது இல்லைடா, உனக்கெல்லாம் தலை கிளினின்னு தவி குதிச்சாலும் அவனை பொண்ணு தர மாட்டேங்கடா. அவன் ஒரு பாகல் தரணும் சொல்கிறேன், போய் கட்டிக்கூடா. பைத்தியம், காதலோட வழி என்னன்னு தெரியுமாடா உனக்கு? ஆரம்பிச்சிட்டான்டா கிரிஞ்சு. டேய் நான் என்ன ருக்மணி ஹார்ட் பிரேக்லேருந்து வெளியில் வரலடா, அப்புறம் எப்படா இன்னொரு பொண்ணு? மச்சான் ருக்மணி சைல்டிஷ் கிரிஞ்சு, இஸ் பிளாசிங் கிளவுட். ஸோ அதை போய் ஏன்டா சீரியஸாக எடுத்துக்கிற? இங்கிலீஷ் டயலாக் இருக்குது, வாட் இஸ் ஜஸ்ட் டுடே வில் பிகம் சமன் எல்ஸ் டுமாரோ. மூடு, ஒன்று ஒழுங்காக அட்வைஸ் பண்ணு, இல்லை கிளம்பு. சரி, உனக்கு இப்போ பார்க்குற பொண்ணை கன்ஃபார்ம் வேண்டாம்டா. அப்போ சிம்பிள், ஹலோங்க நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, எனக்கு உங்களை பிடிக்கலையே, பாய், முடிச்சு, சிம்பிள். அப்பா கேட்டால் என்னடா சொல்கிறது? அந்த பொண்ணுக்கு ஒன்றும் பிடிக்கலன்னு சொல்லிட்டு சொன்ன உடனே நம்பிடுவார். டேய் சிங்கு, நீ பண்ணதுலே உருப்படியான காரியம் இதான்டா. போகிறேன், சொல்கிறேன், வரேன். ஹாய் மச்சா. வாடா பாஜி, இந்தா. என்ன மச்சா நோ சொல்லு போனியே? டிச்சி accept or no? இல்லடா. क्यों? யமுனா பொண்ணு இல்லை மச்சான். பெண்ணியனே டைனோசாரா? மூடுறியா? அவ பொண்ணு மாதிரி இருக்கிற தேவதை மச்சான். ஆரம்பிச்சிட்டான்டா. அவு மச்சான், காடால இந்த மாதிரி பொண்ணெலாம் உருவாக்க முடியுது? நிறுத்து, என்ன நடந்துச்சு? மச்சான் அவ ருக்மணி மாதிரி இல்லடா, அவ அப்படியே ஆப்போசிட்டாக இருக்காடா. என்னை புரிஞ்சுக்கிறா, அவ கூட இருக்கும்போது அப்படியே வேற லெவல் ஃபீலாக இருக்குடா. என்னமோ தெரில மச்சான், இந்த மாதிரி பொண்ணுங்களாம் என் லைஃப்பில் திரும்ப வருவாங்களான்னு. என் அப்பா மனதிலே உருப்படியான விஷயம் இது மட்டும்தான்டா. சரி, என்ன தப்பா பண்ண? ஓகே சொல்லிட்டேன். இது ஏன்டா ஷாக் ஆகுற? இல்லை மச்சான், அவ அப்படியே உனக்கு ஓகே சொன்னான்னு யோசிச்சிட்டே இருக்கேன்டா. அதுவா, நாங்கள் அப்படியே பார்க்கில் நின்றுட்டு இல்லை இருந்தோம். கதை விஷயத்த சொல்லு மச்சான், அப்பாவை நீ சொன்னீங்கன்னு அந்த பொண்ணை நான் பார்க்க போனேன்னா, சாரி. கண்ணா. ஓ நீங்க தானா? ஆமாம். அப்பா சொன்னாரு. எப்படி இருக்கீங்க? இருக்கேன். நான் ஸ்ட்ரைட்டா பாயிண்ட்டுக்கே வரேன். எனக்கு இந்த கல்யாணத்து மேலெல்லாம் பெருசா நம்பிக்கையே இல்லை. ஐம் நாட் ஷுர். ஒருத்தரை ஒரு மீட்டிங்ல சந்திச்சு கையோட ஓகே சொல்லி, ஓகே சொன்ன கையோட கல்யாணம் பண்ணி, அப்புறம் ஃபர்ஸ்ட் நைட்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சுக்கிட்டு போக போக டிஃப்ரென்ஸ் ஆகி டிவோர்ஸ் ஆகுறதுல எனக்கு விருப்பமே இல்லை. உடஞ்சிரும்னு கண்டிப்பா தெரிஞ்சும் எதுக்கு அந்த கண்ணாடி பார்க்கணும் சொல்லுங்க? ஸோ இது செட் ஆகாது. சாரி கண்ணா, தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்கள் இவெல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லைங்க. இன்ஃபேக்ட் நீ எனக்கு ஓகே சொல்லியிருந்தா தான் ஆச்சரியப்பட்டிருப்பேன். ரொம்ப சந்தோஷங்க நீங்கள் இவ்வளோ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருந்தது. நான்லாம் என்னங்க பண்ணிட்டேன், நீங்கள் ஓகே சொல்கிற அளவுக்கு சரியாக படிக்கல. நாளைக்கு என்ன நடக்குன்னு கண்டிப்பாக தெரியாது. ஏன் இன்றைக்கே தெரியாது. ஏதோ வாழ்ந்தா போதுன்னு வாழ்ந்துட்டுருக்கேங்க. அப்படி இருக்கப்போ எனக்கெல்லாம் யாருங்க ஓகே சொல்லுவா? ஃப்ரீயாக விடுங்க. எங்க அப்பா ஒரு பையனை பார்க்க சொன்னாரு. பையன் என்னப்பா வேலைக்கு போறாருன்னு கேட்டேன். சும்மா இருக்கான்னு சொன்னாரு. எனக்கு ஒண்ணுமே புரியல. எந்த அப்பாவா இருந்தாலும் நல்ல வேலைக்கு போற பையனை பார்த்து தானே கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. நீங்களே சொல்லுங்க. ஏன்ப்பான்னு கேட்டேன். என் ஃப்ரெண்டு வைரவனோட பையன் நம்பலான்னு சொன்னாரு. அவர் வளர்ப்புல துளி கூட சந்தேகம் இல்லை சொன்னாரு. அவரு அப்ப சொன்னப்ப எனக்கு புரியல. இப்போ உங்ககிட்ட பேசினதுக்கு அப்புறம் புரிஞ்சுது. எதுவுமே இல்லைனாலும் நீங்க நேர்மையா இருக்கீங்க. அந்த ஒரு குவாலிட்டி போதும். ஏதோ ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கீங்க. இஃப் யூ டோன்ட் மைண்ட், நாம ஏன் பழகி பார்க்க கூடாது?
அரும்பே நான் பார்க்காத தீயே புயல் காத்தாக நீயே அடுத்தாகாத வந்து என்ன நீ நானா யாரு சொல்ல அட நீ வந்த மெல்ல நான் தேக்காம காதல் இனி காட்டுவேன் ஓரிரவில் நட்சத்திர நடுவில் அலைக்கடலில் தனியொரு படகில் நில ஒளியில் நீ என் அருகில் தலை சாய்வேன் நான் உன் மடியில் கொட்டும் மலையில் இருவரும் கொடையில் கருவிழிகள் கதக்கிற மொழியில் நிலை மறந்து தவிக்கிற நிலையில் இரு உயிரும் உணரும் ஒரு காதல் ஓ தீராதே காதல் என்றும் மாறாத வாழ்வில் கொஞ்சம் வேண்டாமே உடல் என் நெஞ்சமே இனி நீயாக நானும் மடனானாக நீயும் இங்கு சிந்திக்கும் எண்ணம் நம் காதலே அம்மா சரி, யார் அந்த ருக்மணி? தெரிஞ்சே ஆகணுமா? அதெல்லாம் எப்பயும் பிரேக்கப் ஆயிடுச்சு விட. எதுக்காக பிரேக்கப் பண்ண? சொல்ல மாட்டேன்னு சொன்னா என் மேலே கோவப்படியா என்ன? இல்ல, அப்போ விடு. 2 months பார்த்துட்டு இருக்கோம். போர் அடிக்கலையா உனக்கு? சரி, ஒருவேளை நான் உன்னை ஏற்றுக்கலன்னா என்ன பண்ணுவேன்? நீ என்னை எப்பயோ அக்செப்ட் பண்ணிட்ட, அது உன் கண்ணிலே தெரியுது. என் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பையன் வேணும்னு எதிர்பார்த்தேனோ அதில் ஒரு குவாலிட்டி கூட உன்கிட்ட இல்லை. ஒன்று கூட இல்லையா? பட் ஐ திங்க் ஐ ரியலி லைக் யூ. பட் இப்போ எனக்கு குவாலிட்டிஸ் தேவையில்லை. சரி, எனக்காக நீ ஒன்று பண்ணுவியா? என்ன? குடிக்கிறத நிறுத்துவியா? ஏய் ஏண்டி, நல்லா தானே போயிட்டு இருக்கு, அதெல்லாம் சத்தியமா முடியாது. நீ விட்டுருவேன்னு சொல்லியிருந்தா தான் நான் நம்பியிருக்க மாட்டேன். நீ எனக்காக எதுவும் பண்ண வேண்டாம். நீ என் கூட இருக்கேன்னா நான் உன் மனசில் மட்டும் இருந்தால் போதும். ஏய் டெஸ்ட் பண்ணுறியா? ஸோ இப்போ நம்ம லவ் பண்ணுறோம். சரி யமுனா, உன்னை பார்த்துலேருந்து ஒன்று கேட்கலான் இருந்தேன். நீ என்னைக்காவது உன் அழகை ஃபீல் பண்ணியிருக்கியா? உன் கண் எவ்வளோ அழகு தெரியுமா? சொல்லு, எப்போ உன்னை கிஸ் பண்ணலாம்? நீ எப்போ என்கிட்ட பெர்மிஷன் கேட்கறது விடுறியோ அப்போதான். ஏய் யமுனா இல்லை, ஏய் நில்றி. உன்னை இதான் மச்சான் நடந்தது. எப்படிதான் உங்களுக்கு மட்டும் ஒரு சாங்ல பொண்ணு கரெக்ட் ஆகுது? அதெல்லாம் அப்படிதான் மச்சான். என்ன வைரவன் சார், எப்போ டியூ கட்டுறதா இருக்கீங்க? ஒரு 1 week டைம் கொடுங்க சார். எல்லா பக்கம் கேட்டு தாங்க சார் இருக்கேன். 1 week? ஆமாங்க சார். சார் கொஞ்சம் டைம் கொடுங்க சார் ப்ளீஸ். சரி பார்த்து சீக்கிரம் கட்டுங்க. தேங்க்யூ சார். ஓகேங்க சார். லக்ஷ்மி, பீரோட வீட்டு பத்திரம் வச்சிருக்கோம் இல்லையா, எடுத்துட்டு வா. கடைசி அது மட்டும்தாங்க இருக்கு. உங்க அப்பா உங்களுக்கு ஆசையா கொடுத்ததுங்க. இந்தாங்க, இந்த வழியில கூட வச்சுக்கோங்க. இதை வச்சு ஏதாச்சும் பண்ண முடியுமா பாருங்களேன். பத்தாது லட்சுமி, டைம் வர ஆயிட்டு இருக்கு. போய் தயவுசெய்து எடுத்துட்டு வா போ. சார் வணக்கம், நான் வைரவன் பேசுறேன் சார். ஒரு டாக்குமெண்ட் வச்சு எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது. ஹே, என்னாச்சு உனக்கு? நான் இங்கே ஒருத்தி இருக்கிறது தெரியலையா? ஒன்றும் இல்லை, நீ சொல்லு. என்னாச்சு உனக்கு?
விடியம்னா. சரி ஓகே விட்டுடுறேன். நான் இன்னும் சின்ன பையனாகவே இருக்கணும்னு தோணுது யமுனா. ஸ்கூல் போகிற பசங்க மாதிரி எதை பற்றி கவலைப்படாமல் அடுத்து என்னன்னு யோசிக்காமல் இன்றைக்கி வாழ்ந்தால் போதுன்னு வாழ்ந்துட்டுருக்கேன். கொஞ்சம் சுற்றி இருக்கவங்களும் யோசித்து பார்த்துருக்கலாம். கையில் வேலை இல்லை, எல்லா பக்கமும் கடன். பாரு, உன்னை பற்றி கூட யோசிக்காமல் எல்லாம் தானாக நடந்தோன்னு இருந்துட்டேன். ஆனால் நேற்று தான் புரிஞ்சுது எதுவுமே தானாக நடக்காதுன்னு. என்னமோ தெரில யமுனா, பசங்க எல்லாருமே வழி தெரியாத பட்ட மாதிரி தான் போல. எங்கேருந்தாவது வேகமாக காற்று தேவைப்படுது வழி சொல்கிறதுக்கு. இங்க பாரு, இங்க பாருன்னு சொன்னேன். எல்லாரும் பொறுக்கும் போதே இதுதானே பிளான் பண்ணி ஒன்றும் பொறுக்கிறது இல்லையே. எல்லாம் வளர வளர தானே நடக்குது. ஸோ நீயும் இப்போதான் வளர்றன்னு நினச்சிக்கோ. ஸ்லோ ஸ்டார்ட்ஸ் இஸ் பெட்டர் தென் நோ ஸ்டார்ட். நான் உன்னை லவ் பண்ணும்போது நீ என்ன பண்ணுற, என்ன வேலைக்கு போகிற, இது எதுவுமே எனக்கு தோணலை. ஏன் நீ மட்டும்தான் என்னை பார்த்துக்கணுமா? நான் உன்னை பார்த்துக்க கூடாதா? நான் இருக்கேன். நீ என்ன பண்ணாலும் நான் இருப்பேன். ஸோ ரொம்ப யோசிக்காத. இன்னும் நல்லா டைம் இருக்கு. ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணு. பண்ணலாம். என்கிட்ட டிகிரி கூட இல்லையே, அவ்வளோ அரியர் இருக்கே. நீ ஏன் டிகிரி கேட்குற வேலைக்கு போகிற? இரு, உங்ககிட்ட பைக் இருக்குல்ல, ஏன் ரேப்பிடோ ட்ரைவ் பண்ணக்கூடாது? ரேப்பிடோவா? காலையில் ரேப்பிடோ ட்ரைவ் பண்ணு, நைட்டில் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணு. ஒரு 1 வீக் டைம் கொடுங்க சார். எல்லா பக்கம் கேட்டுதாங்க சார் இருக்கேன். ஸ்லோ ஸ்டார்ட்ஸ் இஸ் பெட்டர் தென் நோ ஸ்டார்ட். மச்சான் பொண்ணுங்க எங்க கூப்பிட்டாலும் போயிடுவியேடா. மச்சான், நான் பொண்ணுங்க எழுதி வச்சிருந்தாலே போயிடுவேன்டா. டேய் 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 டேய், நிறுத்துறா. அவன் அங்கே தானே நிற்கிறா. டேய் வாடா. நான் வரல. டேய் வாடா. ஹாய். ஹாய். என்னது இது? என்னோட கார். காரா? செம்மையா இருக்க. ஆமா, யார் இது? என் மச்சான் ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டா? அர்தித் பாஜி. ஹோ, कैसे हो? நல்லா இருக்க யமுனா, நீங்க எப்படி இருக்கீங்க? எங்க இருந்துடா பிடிச்ச இவனை? அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். கூட நான் ஓட்டுறேன். சரி, நீ பார்த்து போடா. எப்படிதான் உங்களுக்கு இப்படி அமையுது? கார் நல்லா இருக்கா? நல்லா இருக்கே. உனக்கு பிடிச்சிருக்கா? கார் நீயே வச்சுக்கிறியா? ஏய் அப்ப நீயே வச்சுக்கோ. லூசு. என்னது இது? எது இது? அது ஒன்றும் இல்லை. உண்மையை சொல்ல. டெய்லியும் 12-13 ஹவர்ஸ் பைக் ஓட்டுறோம்ல, அதில் வந்த வீக்கம் தான். டெய்லி இப்படி ஆகுமா? இது நார்மல் தான். இரு, வலிக்குதா? நீ போய் தானே சொல்ற. அப்படிலாம் இல்லை. தொடர்ந்து பைக் ஓட்டும் போது உடம்புலாம் இருக்க தானே செய்யும். அதெல்லாம் பார்த்தா காசு பார்க்க முடியுமா? ஃப்ரீயாக விடு. நான் ஏதோ ஒரு வேலைக்கு போகணும் ஈஸியாக சொல்லிட்டேன்ல,
உனக்கு பிடிக்குதா பிடிக்கலையா வேணுமா வேணாமா எதுவுமே கேட்கல. நீ எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்ப. அப்படிலாம் இல்லை யமுனா, நான் பிடிச்சதான் பண்ணுறேன் போதுமா. இது உன் தப்பு இல்லை, ஏன் தப்பு. நான் நல்லா படிச்சிருக்கணும், நல்ல வேலைக்கு போயிருக்கணும், அது ஏன் தப்பு தான். ம்ஹும். நீ கை கொடு. மேம் லொக்கேஷன் வந்துட்டேன். அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், முதல்ல வண்டி எடு. சரி, என்ன கோலம் இது? ஐயோ கண்டிப்பா அதெல்லாம் நான் அப்புறம் சொல்றேன். இப்போ நீ வண்டி எடுக்க போறியா இல்லை நான் வேற வண்டி புக் பண்ணட்டுமா? சரி வா வா போலாம். ஓடிபி சொல்லு. 8430 போலாமா? லொகேஷன் எங்க? எங்கேயாச்சும் போய் இப்போ இங்க இருந்து கிளம்பு. ஐயோ இங்கதான். சரி ஓகே பாய். பாய். உள்ள வரியா? இல்ல இல்ல சும்மா வா. சொந்த வீடா? சென்னையில சொந்த வீடு கட்டுற அளவுக்குலாம் இன்னும் பெரிய ஆளாகல. மூட்டு வா. உள்ள வா. ஆமா, என்ன கெட்டப் இது? கல்யாணத்துலேருந்து ஓடி வந்துட்டியா என்ன? ஆமா. ஏய் என்ன சொல்ற? பிடிக்கல வந்துட்டேன். என்ன அசால்ட்டா சொல்ற? நடிக்காத ஷாக் ஆகுற மாதிரி. இப்போ உனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமே. என்னடா லைஃப் கெரியர்னு சொல்லிட்டு இருந்தவ கல்யாணத்துல இருந்து பாதியில ஓடி வரான்னு. சத்தியமா இல்ல இருக்கோ, எனக்கு தெரியும் நீ ஒரு விஷயம் பண்றனா அதுல கண்டிப்பா ஒரு ரீசன் இருக்குன்னு. உண்மைதான். ஐ வாண்ட் டு பி an actor. அதான் ஜெர்மனி கல்யாணம் எல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்துட்டேன். பிடிச்சத பண்ணணும், அவ்வளோதான். ஓ ரொம்ப சந்தோஷம் இருக்கோ. அட்லீஸ்ட் உனக்காச்சும் இந்த கோல்ஸ்லாம் இருக்கே. சரி சொல்லு, உனக்கு லைஃப் எப்படி போகுது? ஏதோ போயிட்டு இருக்கு, கடந்து போறதான வாழ்க்கை. இப்போ யார் கூட இருக்க? இருக்கேன் ஒருத்தி கூட. நீ? ஒருத்தர் இருக்கான். எங்க அவங்க போட்டோ காட்டு. ஓகே. எம்மாடி. சும்மா சொன்னேன், அழகா இருக்காங்க. நான் பொய் சொன்னேன். யாரும் இல்லை என் லைஃப்ல. ஃப்ரீ பேர்டா சுத்திட்டு இருக்கேன். சாரி இருக்கோ, நான் அன்னைக்கு அப்படி பண்ணிருக்கூடாதுல. ரொம்ப இம்மெச்சூராக நடந்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன். சார் எப்போல இருந்து சாரி சொல்ற அளவுக்கு மெச்சூரா நீங்க? நீ விட்டுட்டு போனதுலேருந்து. எனக்கும் சம்டைம்ஸ் உன்னை ஏமாத்திட்டு போயிட்டோன்னு தோணும். ஃபீல்லாம் பண்ணாத, என்னை ஏமாத்தி தான் போனேன். இட்ஸ் ஓகே. சரி சரி நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம். தேங்க்யூ.
சார் இப்போலாம் செம பிஸி போல. உனக்காக தான் இவனை இந்த பிஸிலாம். சரி சொல்லு, எல்லாமே ஓகேவா? நீ ஓகேவா? எல்லாம் இப்போதான் ஒரு மாதிரி சரியாயிட்டு வர மாதிரி இருக்கேமுண்ணா. நீ வந்ததுக்கப்புறம் தான் லைஃப்பில் ஒரு லைட் வந்த மாதிரி இருக்கு. இல்லைனா நான்லாம் எப்பயும் மண்ணாகி போக வேண்டியவன். உங்களை மாதிரி சில பொண்ணுங்க தான் எங்களை மாதிரி பசங்க வாழ்க்கையை மாற்றிடுறீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஃப்ரீயாக விடு. உன் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்லாம் எப்படி போயிட்டுருக்கு? நல்லா தான் போகுது. சரி, நான் மட்டும் ஒன்று சொல்லணும். நான் இன்னைக்கு யாரை பார்த்து தெரியுமா? யார? ருக்கு. ருக்குனா? ருக்மணி காலேஜ். ஓ, உன் எக்ஸ் தானே? எதுக்குன்னா சும்மா யதார்த்தமா ரேபிட் ஓடும் போது பார்த்தேன். என்ன சொன்னா? ஒன்றும் இல்லை, எப்பயும் போல தான். எப்படி இருக்க, லைஃப் எப்படி போகுது அந்த மாதிரி. ஆனால் அவள் எந்த கோலத்துலேருந்து வந்தா தெரியுமா? அப்படியே கல்யாணத்துலேருந்து ஓடி வந்து பைக்கில் ஏறிட்டா. அப்புறம் நான் பைக் எடுத்து சரி, கேப் வந்துருச்சு, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன், பாய். ஏய் யமுனா, என்னாச்சு? இப்போ நான் என்ன சொன்னேன்? எதுக்கு கோச்சிட்டு போறா? இவது கூப்பிட்றா. சரி எடுப்போம். ஹலோ, சொல்லு ருக்கு. ஹே, நீ ஃப்ரீயா இருக்கியா? என்ன விஷயம்? இல்லை, பாண்டி பஜார் வரைக்கும் போகணும். ஊருக்கு இப்போ தானே வந்திருக்கேன், ஸோ எல்லாமே புதுசாக இருக்கு. நீ ஃப்ரீயா இருந்தேன்னா வர முடியுமா? கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி போலாம். யமுனா கிட்ட சொல்லாம வேணாமா? சரி பார்த்துப்போம். கனவா இரு இதயம் பேசும் மொழியா ஒரு வெண்பனி மாலை பூ பூத்திடும் சாலை இவள் செய்திடும் மாயை அவை நொடியில் சாய்க்குது ஆலை. ஓ முன்தினம் காலை நாம் சந்தித்த வேலை அள்ளி தந்திடும் போதை அடைவலா கண்ணனின் ராதை. புரியா கனவா இரு இதயம் பேசும் மொழியா. காலம் காதல் கொண்ட கவிதை இங்கே பெண்ணே நீயானாய். மாயம் மாயம் உள்ளே எல்லாம் முன்னாலே என்னுள் தோன்றும் மாற்றம் ஐயோ மீண்டும் வேண்டாம் என்றாலும் எல்லை மீறி இதயம் ஏனோ துடிக்கிறதே. சிரிக்காதே ஐயோ தன்னாலே, மயக்காதே உன் கண்ணாலே, நினைக்காமல் இனி நொடிகள் நகராதே.
எனக்கு ஒரு பியர் வாங்கி தரியா? என்னடா உலகம் இது? நல்ல நடிப்புக்கும் திறமைக்கும் மதிப்பே இல்லையா? இல்ல பொண்ணுங்க நடிக்கவே கூடாதா? இங்க ஒன்னு கொடுத்தாதான் ஒன்னு கிடைக்கணும்னு இருக்கு. நான் என் டேலண்ட் தரேன், என் ஹார்ட் ஒர்க் தரேன். அதெல்லாம் பத்தல அவங்களுக்கு. படுத்தாதான் நடிக்க சான்ஸ் தருவாங்களாம். ஏய் சரி சரி கத்தாத. நீயே சொல்லுக்கண்ணா, நான் நல்ல ஆக்டர் இல்லையா? இல்ல என்கிட்ட டேலண்ட் இல்லையா? அப்புறம் எதுக்கு நடிப்புக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயத்த கேக்குறாங்க? எல்லாத்தையும் தூக்கி போட்டு நமக்கு பிடிச்சத பண்ணணும்னு வந்தா இந்த புறம்போக்குங்க அதிகாரத்துல உட்காந்துட்டு ஆடுறானுங்க. அவங்கள மட்டும் சொல்லி என்ன தப்பு? இந்த கல்ச்சரை ஸ்டார்ட் பண்ணான் பாத்தியா, அவன சொல்லணும். இந்த கல்ச்சர் இன்னும் ஃபாலோ பண்றாங்க பாரு, அவங்களையும் சொல்லணும். சினிமா என்றைக்குமே இதெல்லாம் எதிர்பார்க்கறது கிடையாது. சில பேர் அவங்க தேவைக்காக உருவாக்குறது அது எல்லாமே. ஒரு நாள் எல்லாம் மாறும். எல்லா பொண்ணுங்களும் தைரியமாக அலோவ் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக மாறும். ருக்கு நீ ட்ரை பண்ணு, கண்டிப்பாக கிடைக்கும். சரி, நீ எப்படி இருக்க? உன்னை பத்தி நான் கேட்கவே இல்லை. ஏதோ இருக்க ருக்கு. கண்ணா, உனக்கு ஒன்று பிடிக்கலையா பண்ணாத. உனக்கு ஒன்று சரி வராதுன்னு தோணுதா விட்டு. நெவர் ஃபோர்ஸ். யாருக்காகவும் எதுக்காகவும் மாத்திக்காது. பி யோர்செல்ஃப். ஒரு நாள் உனக்கு பிடிச்சத பண்ணிட்டு போய் தூங்கு. அந்த போதையே வேற. ஏய், நான் சொல்றத கவனிக்கிறியா இல்லையா? கவனித்தோம் கவனித்தோம். ஏய் எங்க போற? ஒரு நிமிஷம். ஹலோ. ஹாய், என்ன பண்ற? ஏய் நான் வெளியே இருக்கேன், சொல்லு. ஓ, நான் என்ன போட்டிருக்கேன்னு கேட்க மாட்டியா? சரி சீக்கிரம் சொல்லு. ஏய் யமுனா, நான் கூப்பிடுறேன். கண்ணா இரு. ஐயோ போச்சு. ஐயோ என்னாச்சு? வா ஹாஸ்பிட்டல் போலாம். எனக்கு யார் ஹெல்ப்பும் தேவையில்லை. நான் தனியா தான் வந்து தனியாவே போறேன். அம்மா. தனியா இருக்க முடியாது இருக்கும். எல்லாருக்குமே கடைசி காலத்துல ஒரு துணை வேணும்ல. அப்புறம் ஏன் நீ என் கூட துணையா இல்ல? அது நீ ஒன்னும் சொல்ல வேணாம். உனக்கு தான் அந்த யமுனா இருக்கால, அவ பின்னாடியே போ. யாருக்கு இப்படி பேசுற? நான் உன்னை எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா? தெரியும், நானும் தான். சரி வா ஹாஸ்பிட்டல் போலாம். பார்த்து. பார்த்து வா. பார்த்து. உட்கார். ஏய் சாரி சாரி. How bad it is? அவ்வளோ பெருசுலாம் இல்லை. போச்சு. சரி விடு ருக்கு, சரியாயிரும். என்ன அது வரைக்கும் எப்படி தனியாக ஹேண்டில் பண்ண போகிறேன்னு தான் தெரில. சரி, எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா, அவளை வேணா வர சொல்லட்டுமா? நான் யாரையும் டிபெண்ட் பண்ண விரும்பல. ஓகே, எனக்கு ப்ராஜெக்ட் தான் போயிட்டுருக்கு. உனக்கு ஓகேனா நான் உனக்கு இருந்து ஹெல்ப் பண்ணுறேன். வேண்டாம் கண்ணா, உனக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு. போய் உன் வேலையை பார். ஐ டோன்ட் வாண்ட் டு டிபெண்ட் ஆன் எனிவன். ஏய், ஃப்ரெண்டுன்னு எதுக்கு இருக்கோம்? அது இல்லை. சரி, ஒயிட் ரைஸ் சாம்பார் சாப்பிட்றியா? சரி இரு வரேன்.
ஐயோ இவ வேற கூப்பிட்றாளே. என்ன பண்ணுறது? ஏய் ஒரு நிமிஷம். ஹலோ. எங்க போன? ஆளே காணும். ஒரு மெசேஜ் இல்ல, ஒரு ஃபோன் இல்ல. ஏய் அது இல்லை, கொஞ்சம் ஒர்க்கு எக்ஸாம்னு டைட்டாக போதா. ரொம்ப கஷ்டப்படாத. நான் தான் சொன்னேன்ல பணம் தரேன்னு. அப்புறம் ஏன்? சரி நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், கூப்பிட்றேன். ஹா, நல்லா இருக்குல்ல? ஆமாம், அப்படியே பழைய நினைவுகளுக்கே கூட்டிகிட்டு போகுது. ஆமாம்ல, நானும் இப்போ அதான் நினச்சேன். எனக்கும் அப்பப்போ தோணும், பாரு நமக்குள்ளே எவ்வளோ டிஃப்ரென்சஸ் இருந்தும் இன்னும் இங்கே இருக்கோம்ல. அது என்னமோ உண்மைதான். ஒரு சில விஷயங்களை எவ்வளோ தடுத்தாலும் சேர்ந்துட்டு இருக்கும், இந்த மேக்னெட் மாதிரி. ஓ, ஏன் இந்த மூவிஸ்லலாம் சேட் எண்டிங்ஸ் வைக்கிறாங்க? மூவிஸ் ஆர் மென்ட் டு பி என்டர்டைன்மெண்ட், ரைட்? இந்த எண்டிங்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி எமோஷ்னலாக ட்ரிகர் பண்ணு. யாராவது வேணும்ல நல்லதென்ன கெட்டதென்னு சொல்கிறதுக்கு. சினிமா அதுக்கு தான் இருக்குன்னு எனக்கு அப்பப்போ தோணும். ம், ரைட். சரி, உன் எக்ஸாம்ஸ் எப்படி போகுது? நாளைக்கு தான். நாளைக்கா? எக்ஸாம் வச்சுட்டு என் கூட உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்க? நீ தனியாக பார்ப்பல்ல. இந்த ஃபீலிங்ஸ்லாம் தூக்கி போட்டுட்டு என்ன எக்ஸாம்னு சொல்லு. எதுக்கு? சொல்லி தரதாண்டா லூசு. நீயா? வேண்டவே வேண்டாம் தாயே. நீ சொல்லித்தரங்க பேரில் தலையில் அடிப்ப. அதை நான் காலேஜ்லேயே பார்த்துட்டேன். அதுக்கு நான் ஃபெயில் ஆகி யமுனா காலில் விழுறதே பெட்ரு. சி, புக் எடுத்துட்டு வா. ஆ சரி நான் கிளம்புறேன். கண்ணா ஓடாத, நில்லு. வேண்டவே வேண்டாம் தாயே. யமுனா பிஸியாக இருக்கேன், நானே கூப்பிட்றேன். ஃபோனை வையேன். சொல்லுங்க யமுனா. நீ வீட்டுக்கு வா. டேய் நான் வேலையாக இருக்கேன்டா, அப்புறம் கூப்பிட்றேன்டா. நீ எங்கடா இருக்க? டேய் நான் ருக்மணி கூட இருக்கேன்டா, கூப்பிட்றேன். ஐயோ இவன் வேற. டேய் உனக்கு என்னடா பிரச்சனை? அச்சா, யமுனுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சுடா. அவன் பக்கத்துல தாண்டா இருந்தா. ஏன்டா? டேய் அது முன்னாடியே சொல்ல மாட்டீங்களாடா? யாரா நீங்களா? எனக்குன்னு எங்க இருந்துடா வரீங்க? அந்த சொல்ல வந்த அதுக்குள்ள நீ தான். டேய் நீ போனை வீடா. கண்ணா என்னாச்சு? ருக்கு நான் வெளியில போகணும், நீ பார்த்துக்கோ, நான் வந்துடுறேன். ஏய், என்ன இப்போ உனக்கு என்ன வேணும்? எதுக்கு வீட்டுக்குலாம் வந்து டிஸ்டர்ப் பண்ற? யமுனா ருக்மணிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அதான். ஆக்சிடென்ட்டா? என்னாச்சு? இப்போ ஓகே தான், சின்ன ஃப்ராக்சர், அதான் நான் ஹெல்ப் பண்ண போனேன். எப்படி எப்படின்னு கேட்டேன். நாங்கள் 2 பேரும் வெளியில் போயிருந்தோம். அப்போ அங்கே ஒரு பிரச்சனை, அதான் அவள் சரக்கு அடிச்சாளா. ஓ, அப்ப 2 பேரும் ஒண்ணா பைக்ல போயிருக்கீங்க, அதானே? ஏன் என்கிட்ட சொல்லல? கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். பிஸியா இருந்தியா? போய் அவ கூட படுத்துட்டு இருந்தேன்னு சொல்லு. யமுனா வார்த்தை விட்டுறாத. நீ ஆல்ரெடி லிமிட் கிராஸ் பண்ணிட்ட கண்ணா. ஒழுங்கு மரியாதையா போயிடு. யமுனா இனிமே அவ கூட பார்க்கல பேசல, போதுமா?
சரி, உன் ஃபோன்ல ஒரு என்கிரிப்டட் ஃபோல்டர் இருக்குல்ல, அதை ஓபன் பண்ணு. அதில் ஒன்றுமே இல்லை. பரவாயில்ல, காமி, நம்புறேன். பாஸ்வேர்ட் சொல்லு. 1313. எப்படி என் கூட இருக்கும்போது அவ கூட போட்டோ எடுக்க மனசு வருது உனக்கு? இல்ல, எனக்கு புரியல. இவ்ளோ கேவலமா நடந்து பண்ண நான் நினைச்சு கூட பார்க்கல. இங்க இருந்து முதல்ல வெளியில போ. என்ன போலீஸ் கூப்பிட வச்சிராத. I really don't want to do that. ப்ளீஸ் போயிரு. யமுனா, வெளிய போடா. மச்சான் பாவம்டா நீ. எப்படிதான் இவ்வளோ பிரேக்கப்ஸ் தாங்குற? தூ, ரொம்ப நடிக்காத. அதெல்லாம் நான் எப்பயோ தாண்டிட்டேன். எப்படி? அதுவா, யமுனா போனதுக்கப்புறம் நான் ரொம்ப வருத்தத்தில் இருந்தேனா, அப்போ தான் நான் ஒரு முடிவு எடுத்தேன். போதுங்கிற அளவுக்கு போதுங்கண்ணா. ஏற்கனவே இதை அனுபவிச்சுட்டேன். லவ் ஃபெயிலியர் வழியை உன்னால் தாண்டி வர முடியும். கொஞ்சம் வில் பவர் இருந்தால் போதும். இதோட கடைசி சான்ஸ். நீ ஏதாவது பண்ணணும். நீ வேலைக்கு போயே ஆகணும். இந்த சின்ன பசங்க விளையாட்டு போதும். எழுந்து வர நேரம் வந்துருச்சுடா கண்ணா. டெசிஷன் எடுத்தியே, செஞ்சியா? அதுக்குள்ள ருக்மணி ஃபோன் பண்ணாலா? அவளை பார்க்க போயிட்டேன் மச்சான். பேபி, ஐயோ இவ்வளோ அழகா இருக்காளே. அப்பப்பப்பப்பப்பப்பா, என்ன கண்ணோ என்ன உதடு. டேய் கண்ணா, உனக்கு எங்கேயோ மச்சம் இருக்குடா. வாட்? நல்லா யோசிச்சிட்டேன். என்னால் உன்னை பார்க்காம இருக்க முடியல. இப்பவே சொல்கிறேன், நான் உன்னை லவ் பண்ணுறேன். ஷியாரா? ஏன்னா ஒன்ஸ் ஓகே சொல்லிட்டா வச்சு செஞ்சிருவேன். ட்ரிபிள் ஷோர். ருக்மணி சத்தியம். ஓகே, பாய். ஏய், என்ன டக்குன்னு ஓகே சொல்லிட்ட? உனக்கு ஓகே சொல்ல நான் எதுக்கிட்ட அவ்வளோ நேரம் யோசிக்கணும்? உன்னை பற்றி உன்னை விட எனக்கு அதிகமாகவே தெரியும். அண்ட் முன்னாடியிலேருந்தே எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். என்ன, முன்னாடி கொஞ்சம் கிறுக்கனா இருந்த, இப்போ இன்னும் கிறுக்கனா தான் இருக்க. பட் ஸ்டில் நீ ரொம்ப நல்லவன். ஒரு பொண்ணுக்காக எக்ஸாம் எழுதி வேலைக்கு போய் அண்ட் அப்பாவை பார்த்துக்கணும்னு யோசிச்ச பார்த்தியா? அங்கே யூ பிகேம் மெச்சூர்ட். அது போதும் எனக்கு. ஸோ சில் தான். சரி, டின்னர் போகலாமா? இல்லை, எனக்கு ஆடிஷன் இருக்கு, நான் கிளம்புறேன். ஏய் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். வாய்ப்பே இல்லை. சரி போவோம். அவளை பார்த்ததுலேருந்து உள்ளுக்குள்ளே ஏதோ ஆகுது மச்சான். என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல. அவளை அக் பண்ணும்போது அப்படியே கால் நகத்தில் ஆரம்பித்து அப்படியே தலைமுடி வரைக்கும் அப்படியே தூக்கி நிற்குதுடா. எது? டேய், புல் அரிக்கிறத சொன்னான்டா. அவ என்னோட பழைய நினைவுகளை ட்ரிகர் பண்ணிட்டாடா. மறக்க முடியாத நினைவுகள்ரா. ஓ, நான் திருந்த மாட்டேல? தப்பா பண்ணிட்டு தரவா கூட வருந்த மாட்டேல? டேய், காதலுங்கிறது மாயடா. இன்னைக்கு யமுனா, நாளைக்கு ருக்மணி. நம்ம கையில் நடா இருக்கு. அதெல்லாம் நமக்குள்ள நடக்கணும்டா. பொண்ணுங்களால தான் உனக்கு இழுது இருக்கு. சாவு. ருக்கு, நான் ஒன்று சொல்லிட்டா? என்ன? நீ செம்ம அழகா இருக்க. உன் கூட போகையில் பைக்கில் போகிற மாதிரியே இல்லை, ஏதோ பறக்கிற மாதிரியே இருக்கு. ஐ ஃபீல் ஸோ வெயிட்லெஸ். கிராவிட்டியே இல்லாத உலகத்தில் வாழ்கிற மாதிரி இருக்கு. சரி வண்டி ஆட்டாதடா. ஏய், எவ்வளோ ரொமான்டிக்காக பேசிகிட்டு இருக்க. இப்படி சொல்கிற? அது இருக்கட்டும். காலேஜ் படிக்கும்போது என்ன லவ் பண்ண, நான் போனதுக்கப்புறம் யமுனாவை லவ் பண்ண, இப்போ மறுபடியும் என்ன லவ் பண்ணுற. நாளைக்கு யமுனா வந்தா அவ பின்னாடி போயிடுவியா? ஏய், என்ன இப்படி சொல்கிற? முன்ன நடந்ததெல்லாம் வேற. இப்போ நான் உனக்கு மட்டும்தான். சரி, நான் சும்மா தான் கேட்டேன். போ, நான் கோச்சிக்கிட்டேன். சந்தோஷம். சரி, ஐஸ்கிரீம் சாப்பிட போலாமா? ஓகே.
கண்ணா ம் டேய் ம் சொல்லு. இங்க பாரு. சொல்லு. நீ என்ன உண்மையா லவ் பண்றியா? ம் ஆமாம். பொய் சொல்லாத. இது வெறும் லஸ் தானே உனக்கு? ஏய் உண்மையாக தாண்டி லவ் பண்ணுறேன். நம்ம சேரவே கூடாதுன்னு ஒரு டைம்ல நினைச்சேன். தெரியும், பட் பாரேன். சேரணும்னு இருக்கு போல. கண்ணா ஐ லவ் யூ. நீ முழுசா எனக்கு மட்டும்தான். உண்மையாவா? உண்மையாதான். திரும்பவும் உன்னை என் வாழ்க்கையில இழக்க முடியாது. புரியுதா? ம் புரியுது. ருக்மணி மேலே சத்தியம். போதுமா? ம் ம் சரி, நேற்று நம்ம வெளியே போனோம்ல, அப்போ நீ சாரியில் செம்மையாக இருந்த. இந்த பைத்தியக்கார வர எதுக்கு கூப்பிட்டுட்டே இருக்கான்? ருக்மணி ஒரு 5 நிமிஷம் நான் கூப்பிட்டுமா? டேய் எதுக்கு இத்தனை வாட்டி கால் பண்ணுற? மச்சான் நான் சொல்ற விஷயத்த கேட்டு ஷாக் ஆகாது. இப்போ என்னடா பிரச்சனை பண்ணிட்டு வந்த? டேய் அது நான் இல்லை, இது உன்னை பத்தி. சி சீக்கிரம் சொல்லு. மச்சான் யமுனா உன்னை பார்க்கணுமாடா. டேய் என்னடா எல்லாம் நல்லா தான்டா போயிட்டு இருக்கு, திரும்ப எதுக்குடா? தெரியல மச்சான். டேய் அதெல்லாம் முடியாதுடா, ருக்மணி சாவடிச்சிருவா. திரும்ப இன்னொரு பிரேக்கப்ல என்னால தாங்க முடியாதுப்பா. நீ எப்பப்பா பிரேக்கப்ல இருந்த அந்த யமுனை கழட்டி வீட்டுக்கை விட ருக்மிணி விட்டு போயிட்டியே. ஏய் அவ போனவ தான்டா. சரி இப்போ நீ எதுக்கு அவளுக்கு வக்காலத்து வாங்கிட்டு இருக்க? டேய் மச்சான் அவ பாவம்டா, போய் பேசிட்டு வா. குட் பை சொல்லுறதுக்காக கூட இருக்கலாம்டா. அவ அப்பவே ஃபின்லாண்ட் போறான்னு சொன்னால. டேய் எதுக்குடா? சரி ஐ வில் டெல் ஹர் யூ ஆர் பிஸி வித் ருக்மணி. அவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன கேட்காத. எனக்கு மட்டும் ஏன்டா இப்படிலாம் நடக்குது? ஃபோனை விடா போகிறேன். ஹலோ ஹலோ சொல்லு. என்ன ட்ரெஸ் போட்டிருக்க? பிளாக் டிஷர்ட் நைட் பேண்ட். உள்ள ஏய் உள்ள என்ன போட்டிருப்பாங்க? ருக்கு எனக்கு உன் கூட இருக்கணும் போல இருக்குடி. ஐ வாண்ட் டு மேக் லவ் டு யூ. அப்போவா இப்போவே. சரி ஈவினிங் பிக்கிள் பால் வரல. ஐயோ அவளை வேற போய் பார்க்கணுமே. சரி சமாளிப்போம். வரல. ஏய் ருக்கு அது ஒரு அர்ஜென்ட் வேலை, நாளைக்கு போகலாமா? என்ன வேலை? அது பெயிண்ட் வாங்கணும். பெயிண்ட் வாங்கணுமா? ஆமாம் ருக்கு, வீட்டில் ரொம்ப பழசாயிடுச்சுல. அதுவும் இல்லாமல் நீ வாழ போகிற வீடு வேற, அதை பத்திரமா பார்த்துக்கணும்ல, அதான் பெயிண்ட் அடிக்க போகிறேன். நீ எப்போ கண்ணா இவ்ளோ பொறுப்பான? சரி போ. சரி பாய். ஏ மிஸ் யூ. மிஸ் யூ டூ. இன்னும் என்னென்னலாம் காத்திருக்கோ கிருஷ்ணா. இந்த இடம் ஞாபகம் இருக்கா கண்ணா? வி மேட் ரொமான்ஸ் ஹியர். எதுக்கு என்ன வர சொன்ன? எப்படி இருக்க? எக்ஸாம்ஸ்லாம் எப்படி போச்சு? ஓகே, ரிசல்ட் இந்த மந்த் எண்டு தான் வரும்.
கண்ணா, ஐ ஹாவ் டு சேவ் சம்திங் தட் உன் மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி. ஏன் உடம்பு எதுவும் சரியில்லையா? நான் நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். எது? உன்கிட்ட இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல கண்ணா. உன்னை கஷ்டப்படுத்த வேணான்னு இருந்தேன், ஆனால் உன்கிட்ட சொல்லாமலும் இருக்க முடியல. யூ ஹாவ் ஆல் ரைட்ஸ் டு நோ அபவுட் திஸ் கண்ணா. தப்பு பண்ணிட்டேன் யமுனா. உன்னை விட்டு போயிடக்கூடாது, உன் கூட இருந்திருக்கணும். சாரி. நான் தான் சாரி சொல்லணும். ப்ரெக்னென்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியும் how much I missed you. நீ தான் என் ஃபர்ஸ்ட் லவ் கண்ணா. நீ தான் என்னோட லாஸ்ட் லவ்வாகவும் இருக்கணும். என்னென்னமோ சொல்கிறாளே. ருக்மணி எப்படி இருக்கா? அவன் நல்லா தான் இருப்பா. நாங்கள் பேசிக்கிறது இல்லை. உண்மையாவா? ஆமாம் கண்ணா, என்னால் உன்னை விட்டு இருக்கவே முடியல. நான் சத்தியமாக சொல்கிறேன், இனிமே உன்னை சந்தேகப்படவே மாட்டேன். அது இல்லை. என்னை மன்னிப்பியா? ஸோ கொல்றாளே. ஐ லவ் யூ கண்ணா. நாங்கள் 2 பேருமே. பேபியை சொன்னேன். வாழ்க்கையில் என்னென்ன சம்பவம் இருக்குன்னு தெரியலையே. முது பொண்ணி முரட்டு பொண்ணியாவில் இருக்கு. வணக்கம் சுவாமி. சாமி, ஆஹா மங்களகரமா இருக்கா ஐயா. ஐயா நீ முதல்ல வந்திருக்கப்படாதா? தேங்காய் எவ்வளோ? ஒரு தேங்காய் 10 ரூபாயா? 4 ரூபாய். ஐயா 10 எங்க இருக்கு, 4 எங்க இருக்கு? இத்தனை கிலோமீட்டர் ஐயா லென்த். 9 ரூபாயா? 5 ரூபாய். 8 ரூபா. 6 ரூபாய். சரி 7 ரூபா. சரி 6 ரூபாய். கண்ணா, யூ ஓகே? யமுனா. யமுனாவா? ஆமாம், யமுனா பார்த்தேன். நீங்க சேர்ந்துட்டீங்களா? ஏய், நான் உன்னை லவ் பண்ணுறேன், அப்புறம் ஏன் அவ கூட சேர போகிறேன்? அதான் நானும் கேட்குறேன், அப்புறம் ஏன்? ஒன்றும் இல்லை, விட. நீ ஏதோ மறைக்கிற. சந்தேகப்படாத இருக்கோ, ஒன்றும் இல்லை, விடு. சரி விடு, சொல்ல வேண்டாம், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. ஏய், எங்கே போகிற? ஒரு நிமிஷம் உட்காரு, சொல்கிறேன். ருக்கு, யமுனா அண்ணன் லைஃப்பில் மூவ் ஆன் ஆகலை, அவள் கஷ்டப்படுறா. ஸோ அவளை பார்க்க போனேன். இதில் உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் என்ன பிரச்சனை இருக்கு? இன்ஃபேக்ட் ஐ எம் ஹாப்பி தட் யூ ஆர் பீயிங் ஸோ சென்சிபிள். பட் ஒரே ஒரு கொஸ்டின். என்ன? நம்ம ஒன்றா இருக்கோன்னு அவளுக்கு தெரியுமா? உனக்கு நேரம் சரியில்லடா. தெரியுமே. அப்போ ஓகே, நான் கூட ஏதோ நினச்சி பயந்துட்டேன், சாரி. பரவாயில்ல, இப்படி இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐஸ்கிரீம் எடுத்துக்கோ, உனக்காக தான் வாங்கி வச்சிருக்கேன். என்ன யோசிச்சுட்டே இருக்க? நம்ம குழந்தைய பத்தியா? இல்லை. ஓ இல்லையா? இல்லை, அதை பற்றியும் தான், பட் வேற என்ன? ருக்மணியா? சி, ருக்மணி இல்லை, ஆனால் ருக்மணி பற்றி தான். என்ன வளர்ற? அது உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். ருக்மணி நானும். ருக்மணியோ நீயும்? ஒரு நிமிஷம். மாமா, எல்லாம் ஓகேவா? சென்னையில் போஸ்டிங் எப்படி இருக்கு? சூப்பர் மாமா. சரி ஓகே மாமா, டேக் கேர். பாய். என் மாமா தான், செம்ம டைப். இங்க தான் தாம்பரத்தில் இன்ஸ்பெக்டரா இருக்காரு. சரி சொல்லு, நீயும் ருக்மணியும்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சொல்லு. ருக்மணி என்ன ஒன் சைடா லவ் பண்றலாம், போதுமா? ருக்மணியா? சரி விடு, இருக்கும்ல, பாவம், பழைய லவ் ஞாபகம் வந்திருக்கும். நீ போனதுக்கப்புறம் அவளுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணனா,
பாவம் அதான் ஃபீல் ஆயிட்டா போல. சரி சரி விடு, நான் சும்மா தான் கேட்டேன் சரியா? நான் எதுவும் ஃபீல்லாம் ஆகல. பயப்படாத கண்ணா, உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. என் வாழ்க்கையில் இன்னும் என்னென்ன சம்பவம் பாக்கி இருக்குன்னு தெரில. என்ன பண்ற? ஜாப் அப்ளை பண்ணிட்டு இருக்கேன்டா. எதுக்கு? யாராச்சும் ஒருத்தராவது ஸ்டேபிளா இருக்கணும்ல. சரி காஃபி போடவா? ம். சிங்காரி என்ன கொஞ்சம் எவன்டா அது? ஹாய், சர்ப்ரைஸ். என்ன சர்ப்ரைஸ் ஆகிறதுக்கு பதிலா ஷாக் ஆகுறான்? என்ன நான் ஃபோன் பண்ண எடுக்கவே மாட்டேங்கிற? என்ன அது இந்த மாதிரிலாம் திடீர்னு சர்ப்ரைஸ் தராதே அம்மா. எப்படி சூப்பரா பண்ணனா? செஞ்சுட்டேன். இந்த இடம் எப்படி உனக்கு தெரியும்? அதுவா, உன் வடக்க நண்பன் ஒருத்தர் இருக்கான்ல அர்தித், அவன் சொன்னான். பரதேசி பைய. ஆமா, எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்றேன்னு சொன்ன. ஆமாம்மா படிக்கிறேன். சரி, இது யார் வீடு? அர்ஜித்தோட வீடு. ஹர்தித்தோட வீடா? ஹர்தித்தோட வீட்லயா பொண்ணுங்களோட ட்ரெஸ் கிளிப்லாம் இருக்கும்? அது உனக்கு இந்த வடக்கன்ஸ் பற்றி தெரியாதா? ஒரே பிளே பாய்ஸ். அர்ஜித் ஒரு வகையில் விளையாட்டு பிள்ளை தான். ஆனா அவனை பார்த்தா அப்படி தெரியலையே. ஏய், இந்த மாதிரி பசங்களை தான் பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா. அப்படியா? உன்ன மாதிரி பசங்களையும் பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, இந்த பெட்ரூம்லயா படிக்கிற? இங்க இல்ல, அங்க படிக்கிறேன். அங்கனா எங்க? பாத்ரூம்லயா? இல்ல அங்க கிச்சன்லயா? ஐயோ கொல்லாதடி, எங்கேயோ படிக்கிறேன். படிச்சா போதாதா? வா உக்கார், தண்ணி எடுத்து வரேன். இந்தா குடி. உள்ள யார் இருக்கா? அங்க யார் இல்லையே. அப்புறம் என்ன ஏதோ சத்தம் கேக்குது? அர்ஜித் நாயே. அர்ஜித்தா? சார், இந்த அர்ஜித்தோட நாய் உள்ள இருக்கு, அதான் கத்திட்டே இருக்கு. சரி சுமாரு. நீ ஏன் இங்கெல்லாம் வந்து படிக்கிற? அதுவும் அர்ஜித் வீட்ல. அவனே ஒரு பேக்கு. உனக்கு இனிமே படிக்கணும்னா என் வீட்டுக்கு வா, நம்ம 2 பேரும் சேர்ந்து படிப்போம். கண்டிப்பா. சரி இந்தா. போலாமா? கிளம்புடி சீக்கிரம். ஐயோ. சரி, உனக்கு ஏன் இப்படி வேர்த்து இருக்கு? அது பிபி. பிபியா? எங்களுக்கு குடும்ப பிபி இருக்கா, ஹெரிடிட்டி ப்ராப்ளம். ஓ, அவ்வளோ பெரிய ப்ராப்ளமா? எல்லாம் என்ன நேரண்டி. சரி அது ஒன்றும் இல்லை, போலாமா? சரி ஓகே. அந்த ரூம்ல என்ன இருக்கு? ஐயோ. ஹலோ. ஓ சூப்பர் மாமா, கண்டிப்பா வந்துடுறேன். கங்க்ராச்சுலேஷன். என் இன்ஸ்பெக்டர் மாமா இருக்காருல்ல, அவருக்கு குழந்தை பிறந்திருக்கான், பொண்ணு. ஓ சூப்பர் சூப்பர் சூப்பர். நான் போய் பார்க்கறேன். கண்டிப்பா போகணும்ல. பாய். பாய் பாய் பாய். இனிமே அர்ஜித் கூட சேராத. பாய் பாய். ராட்சசி சந்தேகப்பட்டே சாவடிக்கிறாளே. கண்ணா, ஐயோ இவ்வளவு வச்சு பூட்டிட்டோமா? ஏண்டி படுத்துறீங்க? எதுக்கு டோர் லாக் பண்ண? ஏசி வேஸ்டா போதுல, அதான். அது நான் பண்ணிருப்பேன்ல. ஒர்க் பண்ணிட்டு இருந்த, அப்புறம் எதுக்கு உன்னை டிஸ்டர்ப் பண்ணுவானேன்னு. அப்புறம் ருக்மணி கனவை யார் நிறைவேற்றுவா? இல்ல இருந்தாலும் நான் ஐஸ்கிரீம் சாப்பிட போலாமா? ஹலோ சொல்லியம்ண்ணா. இதோ வந்துட்டேன். ஸோ ஹலோ ருக்கு, பாதி தூரம் வந்துட்டேன். யமுனா பக்கத்தில் வந்துட்டேன். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்.
ஐயோ, ஹலோ, வந்துட்டேன் வரேன். மச்சான் முடியலடா. இவளை பார்த்தா அவளை பார்க்க முடியல, அவளை பார்த்தா இவளை பார்க்க முடியல. அவ ஃபோன் அடிச்சா இவ ஃபோன் எடுக்க முடியல, இவ ஃபோன் அடிச்சா அவ ஃபோன் எடுக்க முடியல. கடவுளே, ஏன்டா எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? மச்சான் நீ எப்படி இருக்க? யார் ரீசன் தெரியுமாடா? யாரா? நீ தான்டா. என்ன அத கூட தெரியாம இருக்க? உன்னை யாரடா மாத்தி மாத்தி பேச சொன்னது? ஒழுங்கா யமுனா கிட்ட ருக்மணி பத்தி சொல்ல வேண்டியது தானே? மச்சான் அவ பிரெக்னெண்டா இருக்காடா. இருக்கட்டும்பா, அதுக்கு போய் மேல போய் அடிக்கிட்டே போவியா? டேய், ஏதோ ஐடியா சொல்றா. ஐடியா நோட்டு வாங்க உனக்கு. சீக்கிரமா ஜெயில இருப்பேன், அங்க வந்து பாக்குறேன். டேய் என்னடா சொல்ற? என்னடா ஆச்சு? அப்பாடா. உங்க அப்பா ஏன்டா இங்க வராரு? என் அப்பா இல்ல, உன் அப்பாடா. ஃபுல். ஆ, டேய் கண்ணா, நமக்குள்ள எந்த பேச்சுவார்த்தை இல்லைனாலும் ஒரு அப்பாவா சில விஷயங்கள் சொல்றது என் கடமைடா. பெண் பாவம் சும்மா விடாதுடா. நான் உனக்கு ரொம்ப பெருசாலாம் அட்வைஸ் பண்ண விரும்பல, அதனை கேப்பியானும் தெரியல. ஒரே லைன்ல சொல்றேன், மன்னிப்பு கேட்டுறா. எல்லாரையும் அசிங்கப்படுத்திடாத. இது வரைக்கும் மானம் ரோசம் கௌரவம்னு ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டேன். இனிமேலும் அப்படித்தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். டேய், அப்பாவை போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல நிக்க வச்சிடாத. ஹலோ கண்ணா, நான் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்ல, அந்த சீரீஸ்ல செலக்ட் ஆயிருக்கேன். இப்போதான் கால் வந்துச்சு. மீட்டிங்க்கு வர சொல்லியிருக்காங்க. நீ வரியா? அது ருக்மணி, நீ போயிட்டு வரியா? எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, அப்புறம் பார்க்கலாம். சரி, ஓகே. கண்ணா, நீ பிரேக்கப் பண்ண தானே வந்திருக்க, கரெக்டா? என்ன கண்ணா இது? எதுக்கு ரெண்டு பேரையும் கூப்பிட்டுருக்க? அத நான் சொல்றேன். அதான் மூஞ்சிலேயே தெரியுதே, இத்தனை நாளா நம்ம ரெண்டு பேரையும் ஏமாத்திட்டு இருந்திருக்கான். வாட்? என்ன சொல்ற கண்ணா இவ? அவன் பேச மாட்டான். ஐ கேன் சென்ஸ் தட். சாரால நம்ம ரெண்டு பேரையும் வச்சு மேனேஜ் பண்ண முடியல போல, அதான் கலட்டி விடலான்னு வந்திருக்கான். ப்ளீஸ். கன்ஃபியூசிங்கா இருக்கு. நீங்க ரெண்டு பேரும் டச்லயே இல்லன்னு சொன்னா அவன். ஓ, உன்கிட்ட அப்படி சொன்னானா? என்கிட்ட நீ இன்னும் பிரேக்கப்ல இருந்து வெளியில வரல, கஷ்டப்படுற, அதுக்காக ஹெல்ப் பண்றேன்னு சொன்னான். இவ என்ன சொல்றா கண்ணா? நீ ஏன் அமைதியாவே இருக்க? இதெல்லாம் உண்மையா? யமுனா, நான் பிரெக்னெண்டா இருக்கேன்னு தெரிஞ்சும் நீ ருக்மணி கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்தியா? நீ பிரெக்னெண்டா இருக்கியா? Fuck. I am done. ருக்கு, ரெண்டு பேரும் ப்ளீஸ். நான் தானே உங்களை கூப்பிட்டேன், ஒரு 2 நிமிஷம் பேசிக்கலாமா? சொல்லு,
இன்னைக்கு எவ்வளவு ஏமாத்த முடியுமோ ஏமாத்து. அன்னைக்கு நீ கூப்பிடும்போது நான் ருக்மணி கூட இருக்கேன்னு சொல்லிலாம் தான் இருந்தேன். ஆனால் நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னு சொல்லும்போது எப்படி நான் உன்னை விட்டுட்டு போகிறது? பண்றதையும் பண்ணிட்டு ஜஸ்டிஃபை பண்ணாத கண்ணா. அப்படி சொல்லாத யமுனா. உனக்குள்ள என்னோட அம்மாவோட அன்பை பார்க்குறேன். உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னால் அதை உதறி விட்டுட்டு போக முடியல யமுனா. அப்படிப்பட்ட பையன் இல்லை நான். ஓ, அப்போ நான் தான் இங்க அலையா விருந்தாளியா? உன்னையே அப்படி சொல்கிற இருக்கோ? வாழ்க்கைனா என்னன்னு தெரியாத இந்த எண்ணெய் வாழ்க்கையில் எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்த பொண்ணு இருக்கு. நீ சட்டம்னு ஒன்று இருந்தா உங்க 2 பேத்து கூட இருக்க நான் ஆசைப்படுறேன். எப்படி சார்? ஒரு நாள் என் வீட்லயும் இன்னொரு நாள் அவ வீட்லயுமா? இல்ல ஒரு நாள் அவ கூட படுத்துட்டு இன்னொரு நாள் என் கூட? இல்ல எனக்கு புரியல. என்ன கொஞ்சம் கிளாரிஃபை பண்றியா? உன் பேராசையே உன்னை கொன்னுடுச்சு கண்ணா. நான் ஒன்று சொல்லணும். நீங்கள் 2 பேருமே எனக்கு வேணும். பட் என்னால் நீங்கள் கஷ்டப்பட வேணாம். நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன ஃப்யூச்சர் இருக்குது. உங்களுக்கு ஒரு நல்ல பையன், ரொம்ப ரொம்ப நல்ல பையன் கிடைப்பான். என்னை மன்னிச்சிருக்கோ? என்னை மன்னிச்சிடும்னா பெஸ்ட் ஆஃப் லக். நல்லா வச்சு செஞ்சுட்டல 2 பேரையும். ஆனா நீ இப்போ நல்லவன் ஆயிட்ட. Do you know how confused you are? ஒரு நாள் உன் அம்மா அப்பாவையே நீ விட்டு போயிடுவா பாரு. இதெல்லாம் நீ தெரியாம பண்ணியிருந்தா கூட விட்டுருப்ப. பட் இதெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சும் நீ எங்க 2 பேர் கூடயும் இருந்த பாரு. நீ ஒரு pervert. இப்போ சொல்றேன், you don't deserve any girl in your life. கடவுள்னு ஒருத்தர் இருந்தா you will die alone. நீ மட்டும் தான் எனக்கு எல்லாமே நினைச்சிட்டு இருந்த கண்ணா. ஆனா நீ நான் பிரெக்னெண்டா இருக்கேன்னு தெரிஞ்சும் 2 பேர்கிட்டயும் பேசியிருக்க, 2 பேரையும் லவ் பண்ணிருக்க. நான் ஒன்னு சொல்லட்டா? இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் உன்ன மாதிரி கேவலமான ஒருத்தன் என் குழந்தைக்கு தேவையில்ல. இல்ல, நீ தனியா சாகணும் கண்ணா. யாரும் இல்லாம